சொன்ன அந்த விவகாரங்கள் தொடர்பா இங்க திமுக என்ன பேசுச்சு, விசிக என்ன பேசிச்சு? விசிக பேசலையா? நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அன்னைக்கு 4 டேஸ் முன்னாடி உள்ள பார்லிமெண்ட் செஷனுடைய அந்த இதை பாருங்கள். எங்கள் தலைவர் வந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் முதல்ல பேசுறது எங்கள் தலைவர் தான். நீங்கள் நடுநிலையாக இருங்க, உங்கள் பக்கத்தில் செங்கோல் இருக்கிறது, நீங்கள் வந்து பாஜக காரணம் மாறி நிற்காதீங்க, எனவே விசிகாவும் சேர்ந்து என்ன செய்யுது, உங்களுக்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் கொண்டு வர்றோம். பட்ஜெட் குறித்து மிக முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எதை நோக்கி திசை திருப்புறீங்க? பிரதமர் மோடியை வந்து பெண் எம்பி அதாவது ஜோதிமணி போன்ற அவர்கள் வந்து மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி எப்படி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கும்போது மைக்கா பண்ணுறாரு ஓம் பிர்லா. அப்போ வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சோமா இல்லையா? நீங்கள் அதை பார்க்கலையா? நீங்கள் திருமாவளவன் அவர்கள் பண்ணார் சார், நான் திமுகவை கேட்குறேன். திமுக கேட்கணும் சார். நீங்கள் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? திமுக என்ன செஞ்சாங்கிறது நான் பதில் சொல்ல முடியல. எங்கள் கட்சியினுடைய தலைவர் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த விஷயத்தை. திமுக எதுவும் பதிவு செய்யவில்லை, எதுவும் குறைபாடு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கேள்வியை திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனை கூட்டு வந்து நீங்கள் ஏன் செய்யணும்னு கேட்கணும். நம்ம திமுக சார்பாக நம்ம பேச முடியாதுல்ல. நீங்கள் கூட்டணி விஷயத்தை நம்ம பேச முடியுமே தவிர திமுகவுடைய கொறடா முடிவெடுக்க உங்களுக்கு அதில் ஒரு பேசியிருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இல்லை பேசலைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? கொள்கை சார்ந்துதான் கூட்டணியில் இருக்கிறீங்க, கொள்கையிலிருந்து திமுக விலகுதுன்ற ஒரு விஷயம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆராசான எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க. கடந்த பார்லிமெண்ட் செஷனில் இதே பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்மந்தமாக இதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றும் போது பல தடவை கண்டித்து பேசியிருக்கிறாங்க, பார்த்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி அக்கா அவ்வளோ விஷயங்களை அள்ளி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கண்டித்து பதிவு செய்தால் நான் பார்த்தேன். மணிக்கணக்கில் பேசியிருக்கிறாங்க. இது போன்ற மூத்த நிர்வாகிகள், கப்பல் துறை அமைச்சராக இருந்தாங்களே பாலு ஐயா அவர்கள் எவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க. அவ்வளோ விடுங்க, அண்ணன் சிவா அண்ணன், திருச்சி சிவா அண்ணன் போட்ட நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் திமுக வந்து கொள்கையில் சமரசம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. அந்த விஷயத்தில் பார்லிமெண்ட் செஷனில் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் செஷனே நடக்கலையே சார். சரியா? எங்கள் தலைவர் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களே. அடுத்தடுத்து பேசுறதுக்கு கொடுத்த எதுவுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கைது போடுவாங்களா இல்லையா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதில் பேசவில்லையேங்கிற ஒரு கேள்வி வந்து அது ஒரு ப்ரோஆக்டிவான கேள்வி எனக்கு தெரியலை.